வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மணிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் இந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை, மேசம் முதல் மீனம் வரை. ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம்? தனுசு ராசிக்கு. இப்ப ஒரு போராட்டம் யுத்தமான ஒரு போராட்டம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம். ஒரு முக்கியமான தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஒரு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். ஒரு தொழில் முயற்சியில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாம் அந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரன் தொழில் வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் பல வெற்றி சாதனைகளை ஒரு மனிதன் என்னெல்லாம் நினைச்சு சாதிக்க நினைக்கிறாரோ அதை சாதிக்கக்கூடிய வெற்றி சாதனை என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு, அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் நல்ல ஒரு மனிதர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் மூலம் நல்ல ஆதரவு மூலம் தொழிலில் செய்கிற தொழில் வியாபாரத்திலும் பல மடங்கு முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த யோகஸ்தானம். தனுசுக்கு 3ஆம் இடத்தில் வழக்கம் போல சனி ராகு இருந்து ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்று சுக்கிரன் அமைந்திருந்தால் அதற்கு சாதகமாக சனி ராகு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது தீரக்கூடிய நிலையில், சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள், உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலையில் இப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான காலம். என்ன சகோதர பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், பிள்ளை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. சகோதரர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும், செத்த பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். மற்றபடி தொழில் வியாபாரம் வருமானங்கள் சூப்பர், ரொம்ப பிரமாதம், அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்ன, சிவராஜ யோகம். உங்களுக்கு பாக்கியாதிபதி, நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய உயர் பதவிக்குரியவனும் செல்வத்தில் செய்கின்ற வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை அடையக்கூடிய, சிறந்த பதவியை அடையக்கூடிய, சிறந்த செல்வங்களை அடையக்கூடிய, நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு சிறந்த சிவராஜ யோகத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவும் சூரியனும் இருப்பது மிக அற்புதமான நேரம், அற்புதமான காலம். ஜூலை மாதத்தில் ஒரு அற்புதமான காலம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து இந்த உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன், 7ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் வரும்பொழுது, புதன் 8ஆம் இடத்துல இருந்து நல்ல பிரமாதமாக இருக்கும். எதிர்பாராத காசு பணம் வியாபாரத்தின் மூலம் வருமானங்கள், எதிர்பாராத நல்ல யோகங்கள் நடக்கும். எதிர்பாராத வருமானங்கள், பிஸ்னஸ்ல எதிர்பாராத பிஸ்னஸ்ல வெற்றி. இப்படி ஒரு பிஸ்னஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. இப்படிலாம் புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த புதன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். புதனாகப்பட்ட வியாபாரத்துக்குரிய கல்விக்குரியவனு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். என்ன உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய், பூர்வீக சொத்து, சகோதர சொத்து, சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது கொஞ்சம் அதிகமாகுது. அதுதான் இப்போ பிரச்சனை தேடி வருது, பிரச்சனைகள் தேடி வரும், உங்களை தேடி வருது. ஏன்னா அவங்க காரியம் ஆகணும், உங்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் மனசு வச்சா தான் அவங்களுக்கு சில நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களை தேடி வருவாங்க, வேறு வழி இல்லை. அது நீங்கள் மனசு வச்சா தான் நடக்கும். அப்படிப்பட்டது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க வருவாங்க. சொத்து பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள் இது கொஞ்சம் வரும். மற்றது நல்லா இருக்கு. சரிங்களா? ஆக இது ஒரு தனிப்பட்ட, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அல்ல, இது பொது பலன்.
தனுசு ராசி சொல்லப்படுகிற பொதுவான அத்தனை பேருக்கு தனுசு ராசிக்கு சொல்லப்படுகிற பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனைகள் வெற்றி அடையணும்னா, ரொம்ப நாள் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, சொத்து முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, இப்படி இப்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, வீட்டில் புருஷன் மாடுகளுக்கு கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை இருக்குது, அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஒன்று சொன்னது நடக்கலை அப்படின்ற வேதனைப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் கணித்து சொல்லக்கூடிய முறையில். ஏன்னா நம்ம தலையத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறைப்படி கணித்தால், சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க. வெற்றி நிச்சயம். வெறும் வார்த்தைக்கு அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றும், வாழ்க்கையில் நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.